ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகு 2 சொல்லஹார் அதில் வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் 150+ கொஷின் இருந்துச்சு. தமிழ் தகுதி தேர்வில் மட்டுமே 45 கொஷின் பேப்பரில் 150+ கொஷின் இருந்துச்சு. வாங்க அந்த 150மே வந்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே பார்த்துடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். பொருந்தா சொல்லை கண்டறிதல். நச்சினை, கலித்தொகை, பரிபாடல், மதுரை காஞ்சி. இதில் வந்து பொருந்தா சொல் ஆப்ஷன் ஏ மதுரை காஞ்சி தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல். முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, திருக்குறள். இதில் பொருந்தா சொல் ஆப்ஷன் சி திருக்குறள் தான் பொருந்தா சொல். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் சி அவர் அல்லீர் தான் பொருந்தா சொல். நம்ம வந்து ஆப்ஷன்லாம் படித்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் கொஷின் வைக்கும்போது நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆன்சர் மட்டும் நான் படிக்கிறேன். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரச்சம். இதில் பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் சி படித்த மாணவன், படிக்கும் மாணவி தான் பொருந்தா சொல். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் வந்து பொருந்தா சொல் இலங்கை. கர்நாடகம், கேரளா, ஆந்திராலாம் வந்து நம்ம இந்தியாக்குள்ளே இருக்க, இலங்கைங்கிறது தனி நாடு. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தா சொல் ஆப்ஷன் டி பஞ்சு தான் பொருந்தா சொல். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை, மிதவை, நீகான், தெப்பம். இதில் பொருந்தா சொல் ஆப்ஷன் பி நீகான் தான் சரியான விடை. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. இதில் பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் டி ஆடினால் தான் பொருந்தா சொல். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. இதில் மரங்களின் பெயர் அல்லாதது வந்து ஆப்ஷன் டி வேரி தான் மரத்தோட பேர் இல்லது. மற்றதும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல் இணையை கண்டறிக. இதில் பொருந்தா சொல் இணை வந்து ஆப்ஷன் டி குறிஞ்சி, நண்பகல் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு இலக்கண வகைகள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் சி தொடை தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது ஆப்ஷன் டி சிவியல் தான் தானியத்தை குறிக்காத சொல். சிவியல் வந்து எதை குறிக்கும் அதை வந்து நம்ம கமெண்ட்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. சோழரால் கட்டப்படாதது வந்து ஆப்ஷன் பி கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில் தான் சோழரால் கட்டப்படாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் பி ஊழ் யுகம் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தாதது கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி வீரத்தாய். கண்ணதாசன் மற்றது எல்லாமே கண்ணதாசன் எழுதியது. இது வந்து வீரத்தாய்ங்கிறது கண்ணதாசன் எழுதாதது. நெக்ஸ்ட் பண்பு தொகை அல்லாத சொல் தேர்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணுதல் தான் சரியான விடை. மற்ற எல்லாமே வந்து பண்பு தொகைகள். நெக்ஸ்ட்டு இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. இணைப்பு சொல் அடிப்படையில் பொருந்தாதது ஆப்ஷன் பி அவனால். அதுதான் பொருந்தாது. ஏன்னா அவனால்ங்கிறது வந்து ஒரு இணைப்பு சொல் இல்லை. மற்ற மூணுமே வந்து இணைப்பு சொல். அதனால் அது போல் எனவேலாம் வந்து இணைப்பு சொல். நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை கண்டறிக. ஐ, ஆல், உரு, கூன்னு இருக்கு. நம்மளுக்கே தெரியும் வேற்றுமை உறுப்புகள் இதுன்னு. ஐ, ஆல், கூ, இல், அது கண் நம்மளுக்கு தெரியும். இதில் வேற்றுமை உறுப்பு இல்லாதது வந்து ஆப்ஷன் சி உரு தான் வேற்றுமை உறுப்பு அல்லாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் சி குடிமை இயல் தான் பொருந்தாது. மற்ற மூணுமே வந்து திருக்குறளில் இருக்கிற இயல்கள். இது வந்து குடிமை இயல்ங்கிறது இல்லை. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல். திராவிட மொழிகளின் பொருந்தாததை எடுத்து எழுதுக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி ஹிந்தி தான் பொருந்தாதது. மற்ற மூணுமே வந்து திராவிட மொழிகள். ஹிந்தி வந்து திராவிட மொழி அல்ல. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தா சொல் ஆப்ஷன் பி கம்மல் தான் பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாரதியார். இதில் பாரதிதாசன், வாணிதாசன், கண்ணதாசன், ஔவையார்னு இருக்கா. மற்ற மூணு பேருமே வந்து ஒரு மோரார்லெஸ் வந்து ஒரே கண்டெம்ப்ரரின்னு சொல்லலாம். பட் ஔவையாருங்கிறவங்க வந்து கண்டெம்ப்ரரி இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாடுதல், பாடியவள், கெடுதல், படித்தல். இதில் பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் பி பாடியவள் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை தேர்க. பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் ஏ மல்லெடுத்த வலிமையற்றதான் பொருந்தாதது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் பர்ஸ் பண்ணி பார்த்து நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பொருந்தாத சொல் வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக இதே வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின் பொருந்தா இணையை சுட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தா இணை வந்து ஆப்ஷன் பி நொச்சுப்பூ பச்சை தான் பொருந்தா இணை. நெக்ஸ்ட்டு பொருந்தாததை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி சிங்கவல்லி தான் பொருந்தாதது. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஆப்ஷன் ஏ வந்து கரிசலாங்கண்ணின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து பிரிங்காரசம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து கையந்த கரைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேலேயும் புரியும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ வந்து வெச்சுப்பூ,
சிலம்பு, ஆப்ஷன் பி நொச்சிப்பூ பச்சை, சாரி ஏல வந்து சிவப்புன்னு இருக்குது போல இருக்குது. ஆப்ஷன் சியில் வந்து உளிஞ்சைப்பூ மஞ்சள், ஆப்ஷன் டி வந்து தும்பைப்பூ வெள்ளைன்னு இருக்குது. ஓகே, அது உங்களுக்கு தெரியாதனால அதை படிச்சு காமிச்சேன். நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும். இதில் வந்து பொருந்தாதது ஆப்ஷன் பி மஹால், கடல் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் மற்ற எல்லாமே வந்து பொருந்தது. அப்போ அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா சொல்லும் பொருளில் அதை கேட்டாலும் நெக்ஸ்ட் வாட்டி கேட்டாலுமே கேட்பாங்க. அதனால தான். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. இதில் பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் டி அலைக்கடல் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி துகிர் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி தான் பொருந்தாதது. மேலேயே வந்து இதே மாதிரி கொடுத்துட்டாங்க. மதுரை காஞ்சின்னு வந்துருந்துச்சு ஒரு கொஷின். அதனால் வந்து நம்ம 8 தொகையில் எந்தெந்த நூல் இருக்குது, 10 பாட்டில் எந்தெந்த நூல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோன்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஒருவேளை பொருந்தாதது 8 தொகை நூலை வந்து 10 பாட்டில் கொடுத்து பொருந்தாததுன்னு சொல்லி கேட்டாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சரியான இணை ஆப்ஷன் ஏ கரை அழுக்கு தான் சரியானது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக. சுரதா ஏற்ற நூல்களில் இல்லாதது. நம்மளுக்கு வந்து சுரதா வந்து இப்போ சிலபஸில் இல்லை, இருந்தாலுமே இதை பார்த்துக்கலாம். ஆப்ஷன் சி தமிழ் செட்டு தான் அவங்க எழுதாதது. நெக்ஸ்ட் ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாத தொடரை காண்க. ஓரினம் சார்ந்த சொற்களுள் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி நிலம், காற்று, வானம், மலை. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. கேண்மை. கேண்மையோடு பொருந்தாத சொல் ஆப்ஷன் பி பிரிவு. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் தேர்க. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுள் இடம்பெறாத சொல் வந்து ஆப்ஷன் டி தாறு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஊறுகாய், கருங்குவளை, ஆடு கொடி, வளர்த்தமிழ். இதில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி கருங்குவளை. செய்யுளிசை அளபடைக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. இதில் செய்யுளிசை அளபடையில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் டி இன்புரு ஊம். இதுதான் செய்யுளிசை அளபடையில் பொருந்தாத சொல். நெக்ஸ்ட்டு வந்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். கவிஞர் அப்துல் ரகுமான் எழுதாதது வந்து ஆப்ஷன் பி கரித்துண்டு. மற்ற 3மே வந்து அவர் எழுதுனது. நெக்ஸ்ட் வந்து தென்திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி தெலுங்கு. தென்திராவிட மொழி குடும்பத்தில் இது தெலுங்கு வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல். திருவள்ளுவர். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி மேற்கணக்கு நூல். ஏன்னா திருக்குறளுங்கிறது வந்து ஒரு கீழ்கணக்கு நூல், இங்கே மேல் கணக்கு நூல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. மங்கள வழக்கு சொல் அல்லாதது ஆப்ஷன் டி சோனாடு தான் மங்கள வழக்கு சொல் அல்லாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பொருந்தா இணை ஆப்ஷன் டி மஞ்சு, மலை தான் பொருந்தா இணை. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் வந்து ஆப்ஷன் டி மட்டை. இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தா சொல் ஆப்ஷன் ஏ இன்பம். நெக்ஸ்ட் முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக. முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி மலை. மற்ற தேன், மனம், அழகெல்லாமே அதோட சொல் பொருளில் தான் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் குற்றியலுகரத்தோடு பொருந்தாத சொல். குற்றியலுகரத்தோடு பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி அது. நெக்ஸ்ட் அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் ஏ அரசு தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக தான் முற்றியலுகரம். இதில் முற்றியலுகரம் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி ஆறுங்கிறது தான் பொருந்தாதது. ஆறுங்கிறது வந்து குற்றியலுகரம்ல வரும். முற்றியலுகரம்ங்கிறது வந்து இப்படி தான் வரும். மேலே ஏ பசு, பி விடு, டி கருன்னு இருக்கலாம், இப்படி தான் வரும் முற்றியலுகரம்ங்கிறது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது ஆப்ஷன் டி கொப்பு தான். நெக்ஸ்ட் பொருந்தா மரபு தொடரை கண்டறிக. இங்கே பொருந்தாதது வந்து ஆப்ஷன் ஏ தள்ளி வைத்தல் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. அதே தான். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி அருள். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி மதுரை. குறிஞ்சி, முல்லை, நெய்தல்ங்கிறதுலாம் வந்து 5 வகை நிலங்களை குறிக்கும். மதுரைங்கிறது ஒரு ஊர் பெயரை குறிக்கிறது. நெக்ஸ்ட் பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தா சொல் ஆப்ஷன் டி எஃகு தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ ஊசல் தான் பொருந்தாத சொல்ல. சிற்றில், சிறுபறை, சிறுதேருங்கிறதுலாம் வந்து என்ன நீங்கள் சொல்லுங்கள். ஊசல்ங்கிறது என்ன? நம்மளே சொல்லிடலாம். சிற்றில், சிறுபறை, சிறுதேருங்கிறது வந்து ஆண்கள் விளையாடும் விளையாட்டு. ஊசல்ங்கிறது வந்து பெண்கள் விளையாடும் விளையாட்டு. நெக்ஸ்ட் பொருந்தாத இணை எது? இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் சி திருவாரூர், கரிக்கையூர் தான்
பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா பெயரை கண்டறிக. ஏ ஔவையார், பி காவற்பெண்டு, சி நீலாம்பிகையார், டி நப்பசலையார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஔவையார், காவற்பெண்டு, நப்பசலையார்லாம் வந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தை சேர்ந்தவங்க. நீலாம்பிகையாருங்கிறவங்க வந்து இப்போ ரீசெண்டாக சேர்ந்தவங்க. அவங்க வந்து விடுதலை போராட்டத்துக்கு பங்கு பெற்றவங்கன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி நெஞ்சு தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கும். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி எளிமை தான். பொருந்தா சொல்லை கண்டறிக. தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதான் அதே தான். தவறான இணை ஆப்ஷன் பி தமர், பகைவர் தான் தவறானது. மற்ற மூணுமே வந்து சரியானது. ஸோ அதை நீங்கள் படித்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு அது வந்து சொல்பொருளில் வந்து பயன்படும். தாருங்கிறது மலை, முனிவுங்கிறது சினம், கவரிங்கிறது சாமரைங்கிறது சரியானது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி விரிமலர் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாமே வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இலங்கைங்கிறது இந்தியா வெளியே இருக்குது. இதே மாதிரி ஒரு கொஷின் நம்ம மேலே பார்த்தோம். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி நடித்தார் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை ஆப்ஷன் பி கூலம் தானியம் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை தேர்க. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி விளக்கு அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. மென்றொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம் வந்து ஆப்ஷன் டி எஃகு, இதுதான் பொருந்தாதது. மற்ற எல்லாமே வந்து பொருந்தியது. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பட்டு இவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் பி பஞ்சு தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. மதி என்பதன் தவறான பொருள் ஆப்ஷன் டி பகலவன் தான் தவறானது. நெக்ஸ்ட் வேலம் என்பதன் தவறான பொருள். வேலம் என்பதன் தவறான பொருள் சிங்கம். மற்ற மூணுமே வந்து அதுக்கான பொருள்கள். பிடி, களிறு, பெஞ்ஞானைங்கிறதெல்லாம் வேலம் தான் குறிக்கும். அதேமாரி தான் மதிக்கும். அறிவு, நிலவு, ஞானங்கள் எல்லாமே மதியை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் வந்து பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி குணம் தான் பொருந்தாத சொல். நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல்லை கண்டறிக. சூம்பல், சொத்தை, அருகல், கடலை. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி கடலை தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தும் இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாதுன்னு இருந்துச்சு. இது ஒன்று மட்டும் பொருந்தும் இணைன்னு இருந்துச்சு, அதனால் இது கொண்டு வந்துட்டேன். சி பிலம், மலைக்குகை தான் பொருந்துற இணை. மற்ற எல்லாமே வந்து பொருந்தாத சொல். நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி மற்ற மூணு வந்து என்னன்னு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. பவ்வம் என்பதன் தவறான பொருள் ஆப்ஷன் டி ஊழி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. அகத்திணை அல்லாததை கண்டறிக. அகத்திணை அல்லாதது ஆப்ஷன் பி காஞ்சி தான் அகத்திணை அல்லாதது. நெக்ஸ்ட் தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை ஆப்ஷன் டி சேர்ந்தன தான் தவறானது. நெக்ஸ்ட் பொருந்தா இணையை கண்டறிக. ஆப்ஷன் டி இந்திரன், செங்கழுநீர் தான் பொருந்தாத இணை. இதில் நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் விளம்புதல், செப்புதல், கேட்டல், மொழிதல்னு இருக்கு. இதில் பொருந்தாத சொல் கேட்டல். நெக்ஸ்ட் பொருந்தா இணையை எது. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் டி கொழுந்தாடை, காய்ந்த கட்டைங்கிறது தான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் தாவரத்தின் இளம்பயிர் வகையை சுட்டாத சொல் எது. தாவரத்தின் இளம்பயிர் வகையை வந்து சுட்டாத சொல் ஆப்ஷன் பி இளநீர் தான். நெக்ஸ்ட் நிலவகை அல்லாத சொல் ஆப்ஷன் பி பரிசு தான் நிலவகை அல்லாத சொல். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. உயர்துணை கூறியதல்லாத பால் வகை கண்டறிக. உயர்துணைக்கு இல்லாத பால் வகை வந்து ஆப்ஷன் சி பலவின் பால். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கீரை தண்டு ஆப்ஷன் ஏ கீரை தண்டு தான் கொழுந்து வகை அல்லாதது. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலத்தை வந்து பொழுதாக கொண்ட நிலங்கள் வந்து ஆப்ஷன் டி முல்லை, பாலை நிலங்கள். இதுதான் பொருந்தாதது. மற்ற எல்லாமே வந்து பொருந்தியது. நெக்ஸ்ட் பொருந்தாததை கண்டறிக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தண்ணீர் தொட்டி தான் வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் பி அடிமலர் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தா மரபு சொல்லை கண்டறிக. பொருந்தா மரபு சொல் இங்கே ஆப்ஷன் டி பலா, மூசு தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி பசு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி இசைவு தான் பொருந்தாதது. பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. ஸோ இங்கே ஏ காலப்பெயர் செம்மை, பி சினை பெயர் கண், சி பண்பு பெயர் ஆண்டு, டி தொழிற்பெயர் ஆடுதல்னு இருக்கு. இதில் பொருத்தமற்ற பெயர் சொல் வந்து ஆப்ஷன் ஏ மற்றும் சி தான் பொருத்தமற்றது. நெக்ஸ்ட் பொருந்தாததை சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி கிழக்கு,
கோடை காற்று தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ செங்காந்தல் உம்மை தொகை தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தா இணையை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் சி சுடர் ஆலியான் சிவபெருமான் தான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பொருந்தா இணை ஆப்ஷன் டி மெய்முன்மை கோலாட்டம். இதுதான் வந்து இதில் பொருந்தாதது. நெக்ஸ்ட் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறான இணை ஆப்ஷன் டி பறவை. பறவை தான் தவறானது. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தா சொல் ஆப்ஷன் டி பனி. பனி தான் பொருந்தாதது. இதில் தவறான இணை எது? இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறானது இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி பேதையர் அறிவுடையார் தான் சரியானது. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக தான். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தெலுங்கு. மூருங்கிறது தான் பொருந்தாது. மற்ற மூணுமே வந்து பொருந்தது. தமிழில் வந்து 3 தான் சொல்லுவோம். மலையாளத்தில் 3, துளுவில் மூஜின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் பி சிவகாசி முத்து நகரம். இதுதான் பொருந்தாதது. மற்ற எல்லாமே வந்து பொருந்தியது. சேலத்தை வந்து மாங்கனி நகரம் தான் சொல்லுவோம். திருவண்ணாமலை வந்து நம்ம தீப நகரம் தான் சொல்லுவோம். மதுரையை வந்து துங்கா நகரம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பொருந்தாத இணை எது? இதில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் சி சர்வர் உளவிதான் பொருந்தாது. இந்த மாதிரியும் கேட்கலாம். இது வந்து இங்கிலீஷ் ஆங்கில சொல்லு அடுத்து தமிழ் சொல்லு. இதில் பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. மேலே வந்து ஊர் பெயரோட இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி எல்லா ஒரு டாப்பிக்கும் மிக்சிங்காக தான் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க. குளங்கள் செய்ய இயலாத மரங்கள். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அகில் தான். இதில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி அகில் தான். நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் டி செருக்கு தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தா சொல் வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது. இதில் முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது ஆப்ஷன் டி வீடு. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் வந்து பொருந்தாத இணை ஆப்ஷன் பி திருவாரூர் கரிக்கையூர் தான் பொருந்தாதது. மேலே இதேமாரி ஒரு கொஷின் வந்துச்சு. ஸோ அது என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தா இணை வந்து ஆப்ஷன் டி கலை அடித்தல் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்ட ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதையுமே பார்த்துருங்க. நம்ம ஏற்கனவே நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் போட்டு பார்க்கணும் நம்ம லைவ் செக்ஷன் போங்க. அதில் நிறைய டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த டெஸ்ட்டும் போட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் பிறந்த நாள் ஆசிரியர் தினம் இருக்கு. அதுதான் தவறானது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி பொய்மை மெய்மை. இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி சித்திரை. அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் சி போகி. மற்ற மூணுமே வந்து அறுவடை திருநாளுக்கு மற்ற இடத்துல சொல்கிற பேருங்கள். ஆனால் போகிங்கிறது முன்கூட்டி நம்ம கொண்டாடுற ஒரு விழா. நெக்ஸ்ட்டு பொருந்தா வினை மரபை கண்டறிக. இதில் பொருந்தா வினை மரபு ஆப்ஷன் சி முறுக்கு உண்டாருங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் சி மணிப்பூர். மற்றதெல்லாம் பாருங்கள் ஏ மலையூர், பி காட்டூர், டி மருதூர்லாம் இருக்குது. மணிப்பூருங்கிறது பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் பி சூழி நெற்றியில் அணிவது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தா இணையை கண்டறிதல். இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ அல்லல் அல்லுதல் தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் இதில் தவறான இணை எது? தவறான இணை ஆப்ஷன் சி விஸ்தாரம் பரப்புதல் தான் தவறானது. இது வந்து பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல். அதுலேயும் இந்த மாதிரி கேட்கலாம்னு சொல்லி நீங்கள் இந்த கொஷினில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும்ல, அதுதான். நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் ஏ சப்பாத்தி களி தாளை இலை. இதுதான் வந்து பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் ஏ தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை தான் பொருந்தாதது. மற்ற மூணுமே வந்து பொருந்தியது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அது சொற்பொருளில் கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. இதில் தவறான இணை ஆப்ஷன் டி கெடு கோடு தான் தவறானது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் சி கிண்கிணி இடை தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் கொஷினில் பொருந்தாதது ஆப்ஷன் பி முல்லை ஏற்பாடு தான் பொருந்தாதது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை வந்து ஆப்ஷன் பி விஸ்தாரம் அளவுங்கிறது தான் பொருந்தாதது. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் சி வடக்கு குணக்குங்கிறது தான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஆண்பாட் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. ஆண்பாட் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதது வந்து ஆப்ஷன் டி கலங்கு தான். நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. பெண்பார் பிள்ளை இங்கே பாருங்க அப்படியே மேலே கீழே இருக்கு. பெண்பார் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாத பருவம் வந்து ஆப்ஷன் சி சிறுதேர். ஓகேங்களா. அப்படின்னா கலங்குங்கிறது பெண்ணுக்கு வரும், சிறுதேருங்கிறது வந்து ஆண்பால் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் வந்து பொருந்தாத இணை ஆப்ஷன் டி படுகர் மேடுங்கிறது தான் பொருந்தாத இணை. நெக்ஸ்ட் கொஷின்
பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் சி அஃதுங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் கண்டறிக. பூவி நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடு. அரும்பு வி போதுங்கிறது எல்லாமே வந்து பூவி நிலையை தான் குறிக்கும். ஆனால் பூவி நிலை குறிக்காத சொல் ஆப்ஷன் டி கொழுந்துங்கிறது தான் பூவி நிலையை குறிக்காத சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிக. முத்தமிழில் பொருந்தாதது ஆப்ஷன் டி வளர்த்தமிழ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம்னு. அப்போ எது பொருந்தாதது ஆப்ஷன் டி வளர்த்தமிழ்ங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை எது. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் டி ஒரே பொருளை தரும் இணை நேரிணை இரவு பகல். இரவு பகல் இதுதான் பொருந்தாதது. மற்ற மூணுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சீரும் சிறப்பும். எதிரெதிர் பொருளை தரும் இணை எதிரிணை உயர்வு தாழ்வு பொருளின் செறிவை குறித்து வருவன செரி இணை பச்சை பசேல். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பொருந்தாதது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் குலை வகை பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இதில் பொருந்தாத சொல் ஆப்ஷன் பி அலியல் தான் பொருந்தாதது. குலை வகையில் பொருந்தாதது ஆப்ஷன் பி அலியல். நெக்ஸ்ட் பொருந்தாதது நீர்நிலை பெயரில் அல்லாதது வந்து ஆப்ஷன் டி கோட்டிங்கிறது தான் நீர்நிலை பெயரில் அல்லாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் வந்து இதில் ஆப்ஷன் டி ஆடு வண்டிங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் உருவக தொடருக்கு பொருந்தாத சொல். உருவக தொடருக்கு பொருந்தாத சொல் வந்து ஆப்ஷன் சி முகமன் தான் உருவக சொல்லுக்கு பொருந்தாத சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி நீவீர் அல்லர். இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சி இல்லாத சொல் வந்து ஆப்ஷன் சி வாழை மரம்ங்கிறது தான் விகார புணர்ச்சி அல்லாத சொல். நெக்ஸ்ட் தவறானவற்றை கண்டறிக. தவறானது வந்து இங்கே ஆப்ஷன் சி உபயம் விருந்தோம்பல்ங்கிறது தான் தவறானது. நெக்ஸ்ட் தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களுள் அல்லாதது. தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல்ல அல்லாதது வந்து ஆப்ஷன் டி தோகை தான் தாவரத்தின் நுனிப்பகுதி குறிக்கிறத அல்லாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இங்கே பொருந்தாதது மன்னன் அரசன் வேந்தன் எல்லாமே வந்து மன்னனை குறிக்கிறது தான். இங்கே வந்து சி அழகுங்கிறது தான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல் வந்து முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது வந்து ஆப்ஷன் பி மலர் தான் முருகு என்பதற்கு பொருள் அல்லாதது. முருகுங்கிறது ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 2வது அடி கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ அகதி தாள் இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் குற்றியலுகிற வகையறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி அமிழ்துங்கிறது தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சினை பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறிக. சினை பெயருக்கு பொருந்தா சொல் ஆப்ஷன் சி சிவப்புங்கிறது தான். ஏன்னா கண் கிளை வாங்கிறது எல்லாமே ஒரு சினை பெயரான சிவப்புங்கிறது வந்து சினை பெயர் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே இதோட வந்து நம்ம 150 கொஸ்டினுமே வந்து வெறும் 25 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துட்டு நான் மேலே சொல்லும்போது 30 நிமிஷத்துக்குள்ளே பார்க்கலாம்னு சொன்னேன். பட் இது வந்து ஒரு 23 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே போட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ பார்க்கலாம்னா அதுவுமே பார்த்துருங்க. இப்போ வீடியோ முடிவில் வந்து அந்த பிளேலிஸ்ட் வரும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான எந்த டாபிக் வைஸ் வீடியோ பார்க்கணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு உங்களோட ஆஸ்பிரன்ஸ் வந்துக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.